அதுக்கு தேவையானது இந்த மசாலா. இது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது என்ன மசாலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிளகாய், காஞ்ச மிளகாய், தனியா அதெல்லாம் நல்லா நம்ம காய வச்சு அது கூட வறுத்த அரிசி, வெந்தயம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா. இதுதான் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள். இது நம்ம கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா தேவையான அளவு, நல்ல ஃப்ளேவருக்காக கரம் மசாலா, அப்புறம் வந்து பெப்பர். இது ஒரு வகையான ஒரு ஸ்பைசி அந்த மாதிரி, அதுக்காக லைட்டாக போதும். அப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் தேவையான அளவு போதுமானது நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு எதுவும் வாட்டர் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோன்னா மீனில் வந்து அது பிடிக்காது. ஏன்னா மீன்லேயே ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணிலாம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அதில் வாட்டர் இதோட தன்மை இருக்கும். அதனால் அதுவே போதும். இப்போ வந்து நான் கழுவி நறுக்கி இந்த மாதிரி மீன் வச்சுருக்கிறேன். அந்த மீன் வந்துட்டு இப்போ நம்ம போட்டு நல்லா இப்படி வச்சுக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷுலையும் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து நல்லபடியாக ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் அது வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது அது ஆயிலிருந்து வெளியில் வராமல் நல்லாயிருக்கும். இதுதான் இதோடைய இம்பார்ட்டண்ட். நம்ம தண்ணி ஊற்றோன்னா கரைஞ்சிரும், மீனில் அது பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் இப்போ நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா அந்த மசாலா வந்துட்டு மீனுக்குள்ளே நல்லா இறங்கிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டாகி இருக்கிற இடத்துல கூட நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னா இப்படி எடுத்து நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ண மாதிரி வச்சிடணும். அப்படின்னா தான் அதோடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா கோட்டிங் இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்மளுடைய ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுப்போம். நல்லா அது வந்துட்டு ஃபிஷ்ஷோடைய சேர்ந்துட்டு நல்லா வராத மாதிரி நல்லா இருக்குது. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். நல்லா 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு ஊற வச்சு. வந்து கொஞ்சம் சும்மா ஒரு கறி லீவ்ஸ் போடுறேன். இது எதுக்குன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்துட்டு என்னன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்பவும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3 to 5 மினிட்ஸில் நம்மளுக்கு குக் ஆகிடும். நம்ம வேகமாக வேணும்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு வீட்டில் இருக்க முடியாது. அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா இந்த மசாலாவும் எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால் ஃபிஷ்ஷை வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்துட்டு ஸ்லோவாக தான் டர்ன் பண்ணணும். இல்லைன்னா அதோடைய மசாலாஸ் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் அந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங் இருக்குது அப்படியே ஃபிஷ்லலாம். அந்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். நல்லா இந்த கலரும் நம்ம ஹோட்டலில் இருக்கிற ஃபிஷ் மாதிரி நல்லா இருக்கும். அவங்களுக்கே தெரியும். நல்ல குக்காக எடுத்துப்போம். சவுண்டு மட்டும் கொஞ்சம் அடங்கிடுச்சுன்னா ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டே நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அதோடைய எல்லா சைடுமே நல்லா ஈவனாக குக் ஆகும். இல்லைன்னா ஒரு சைடு குக் ஆகிருக்கும், ஒரு சைடு லைட்டாக குக் ஆகிருக்கும், ஒரு சைடு குக்கே ஆகாமல் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு டர்ன் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக டர்ன் பண்ணோன்னா அந்த ஃபிஷ்ஷுமே வெந்துருச்சுன்னா பிரிஞ்சு வந்துடும், மசாலாவும் பிரிஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம மற்ற இது தின்றதுக்கும் இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இதோட கோட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்.
நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த கறி லீவ்ஸ் வந்துட்டு இதுக்காக தான் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மசாலாவோட சேர்ந்து நீங்கள் அந்த கறி லீவ்ஸ் சாப்பிடும்போது நல்ல ஒரு கிறிஸ்பி அண்ட் மசாலா டேஸ்டி கிடைக்கும். அந்த கறி லீவ்ஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.